காலைல வெறும் வயிற்றுல அதை இதை இலையும் அரைச்சி போட்டு ஏதாவது தருவா. இம்புட்டு நேரம் ஆகிப்போச்சு இன்னைக்கு ஒன்றும் காணா. அம்சவல்லி அம்சவல்லி அந்த ஜூஸ் போட்டு கொண்டு வரீங்களா? அதை கொண்டு வா, மணி ஆகுதா இல்லையா? பாருங்க இந்தாக்க புடிங்க ஜூஸை குடிங்க. ஏன் அம்சவல்லி, நான் பேசாம சுட சுட ஒரு டம்ளர் டீயை குடிச்சமா காப்பியை குடிச்சமான்னு இருந்துகிட்டு இருந்தேன். இதை குடிச்சாதான் ப்ரெஷர் வராது, சுகர் வராது, சுறுசுறுப்பா இருக்கும், செரிமான பிரச்சனை வராது, குடல் பிரச்சனை வராதுன்னு இதை கொடுத்து பழக்கிறேன். ஏன் அங்க என்ன உனக்கு மட்டும் டீயா காப்பியா? இல்ல அலைஞ்சு தெரிஞ்சு தெரியறவன் ஒரு சுட சுட டீயை குடிச்சாதான் சுறுசுறுப்பு வரும். இந்த கருவேப்பிலை நெல்லிக்கெல்லாம் போட ஜூஸை குடிச்சு போட்டு எம்பிட்டு உங்களுக்கு தெம்ப வேலை பார்க்க முடியுதோ அம்பிட்டு போய் பாருங்க. இங்க யாரும் தோட்டம் தரவ போய் பாருங்க, மேப்பாயிருங்கன்னு யாரும் உங்களை சொல்லல. கண்ணுக்கு கண்ணா 3 ஆம்பளை பிள்ளைகளை பத்தி வச்சிருக்கேன். அவங்கிட்ட விட்டுட்டு பொறுப்பை விட்டுட்டு எனக்கு என்ன ரெஸ்ட் எடுப்பீங்களா? அலையிலே திரியிறேன், அதுக்கு சுறுசுறுப்புக்கு உங்களுக்கு டீ சமாளிப்பா, அப்பதான் டீ தருவோம்னு. அதெல்லாம் நம்ம இந்த வயசுக்கு மேல நீ டீ எல்லாம் குடிக்கப்படாது. குடிக்க பேசாம ஐயோ என்கிட்ட டீ ஆறுதுங்க கொடுத்தா குடிச்சிட்டு பேசாம போறாரா? அப்ப எனக்கு வயசாயிருச்சு உனக்கு வயசாகலன்னு சொல்ற. குடு குடு. அம்மா வயசாச்சு இல்லையா? வயசாச்சு இல்லையா கேக்குறாங்க. மண்டையில முடியில இருந்து தாடி வரைக்கும் எல்லாம் நரைச்சு வச்சு வயசுல ஆவலையா? குடிங்க குடிங்க. ஓ முடி நரைச்சிட்டா வயசாயிருமா? நாளைக்கு கலரை வாங்கி அரைச்சுட்டா முடிச்சு வச்சு. அடியே அம்சவல்லி முடிதான் நரைச்சு போச்சு. ஐயா இவர் ஒருத்தர் கூரை இடவரை பத்தியில ஏதாவது சொல்லிக்கிட்டு இருப்பாரு. கல்யாணத்துக்கு புள்ள ரெடி ஆகி நிற்கிறது, கல்யாணத்துக்கு பயலே 3 பேர் ரெடி ஆகி நிற்கிறாங்க. அதுக்கு ஆக வேண்டியத காரியத்தை பார்க்காம இப்பதான் வயசாயிருச்சுன்னு கவலை கவலை. இப்ப யார் வயசாச்சுங்கிறத இழுத்தது? நீ தானே இழுத்த. வயசாயிருச்சா நம்ம டீ காப்பி குடிக்க கூடாது, குடிக்க கூடாதுன்னு சொன்னேன். அதுக்கு நான் என்ன தப்பா சொல்லிவிட்டேன்? முடிவெல்லாம் போயிடுச்சுன்னா வயசானு அர்த்தமா? உடம்புல தெம்பு இருக்குது, உழைக்கிறேன், காடு கரைன்னு போறேன், பண்ணைக்கு போறேன், அம்பிட்டு வேலை அப்படி பாக்குறவனா அப்புறம் வயசாயிருச்சுன்னு சொல்றேன்னு சொல்றது ஒரு குத்தமா? சரியா போச்சு. ஆருங்க உங்களை பண்ண காடு கரைன்னு சித்தா சொல்றது? பிள்ளைகளை விட்டுட்டு பேசாம ரெஸ்ட் எடுங்கன்னு தானே கேட்டுக்கிட்டு இருக்கேன். அவங்கள அதுதான் சொல்றாங்க, நானும் அதுதான் சொல்றேன். உங்க காலு கை சும்மா வீட்டுல உட்காந்து இருக்க முடியாம அலைஞ்சு விட்டு. சரி சரி டீ சூடாகுது, நீ நாவது டீ நிம்மதியா குடி. ஒரு நாளைக்கு 10 டீ குடிச்சுக்கிட்டு இருந்தவன் அப்புறம் 4 குறைச்சா 2 குறைச்சா சுத்தமா குறைச்சு விட்டேன். ஒரு நாளைக்கு 1 தரப்படாதா? அதுவும் எனக்கு முன்னாடி நீ பார்க்க வச்சுட்டு வேற நீ குடிக்கிற. சரி குடி குடி குறைச்சுப்போ. எங்க உடம்ப பாப்பாலாம் அவ உடம்ப பார்க்க மாட்டாங்களாம். இது நல்ல கதையாவும் இருக்கு. இரு இன்னும் கொஞ்ச நாள் தான் என் மருமக வந்துடும். என் மருமகளோட ஆதிக்கம் அதிகா இருக்கலையும் உன்னை அடக்கி கொடுக்குதா இல்லையான்னு மட்டும் நீ பார்த்துக்கிட்டு இருவே. அப்புறம் அது கொடுக்குறதான் குடிக்கணும், அது கொடுக்குறதான் திங்கணும். பாரு உன்னை என்ன பண்ணதுன்னு. அடுத்தவங்களுக்குலாம் நல்லது பண்ணுவாங்களாம், தான் உடம்ப பார்த்துக்க மாட்டாங்களாம். சரி குடிப்போ. வரட்டுங்க அந்த நாளும் கிழமையும் எப்போ வரும் தானே தெய்வத்தை வேண்டிக்கிட்டு கிடக்குறேன். ஒன்னும் அமைதி இல்லையே சொல்லி நின்றுட்டே இருக்க. டீ எல்லாம் பொறுமையா உட்காந்து குடிக்கணும், உட்காந்து குடி. அமைதி கல்யாணம் ஆணுன்னு பொண்ணு பிறந்தா கல்யாணம் ஆகதானே செய்யும். அமையாம எங்க போயிட போது எல்லாம் அமையும் கை கூடி வரும். இன்னும் முட்டு நேரம் ஆயிப்போச்சு, பொசுக்குது. ஏங்க மருமக வந்துருச்சுன்னா எனக்கு அதிகாரம் பண்றது இருக்கட்டும். நீங்க இப்படி நக்கலு பேச்சு நையாண்டி பேச்செல்லாம் பேச முடியாது, அது தெரியுமில்ல? அடிய முட்டாள் அம்சா, அதெல்லாம் அந்நியத்துல இருந்து கொண்டு எடுத்தா நம்ம வீட்டு பிள்ளை நம்ம வீட்டுக்கு வர்றதுக்கு என்ன என்னோட நக்கல் ஏண்டி பேச்சு குறையுது? என் பேச்சு வச்சு தெரியாம வளர்ந்த பிள்ளையா? அதுவும் சரிதான். மாமனாரோட சேர்ந்துக்கிட்டு மருமகாரியும் நக்கல் அடிப்பா. எப்பா எப்பா மஞ்ச காமாலைக்கு கசாயம் குடிச்ச மாதிரி தர இறங்குது இல்ல தொண்டையில கபருது. நல்ல விஷயம் எல்லாம் அப்படித்தான் இருக்கும், கெட்ட விஷயம் தான் இனிப்பா இருக்கும், நல்லா இருக்கும், தித்திப்பா இருக்கும். குடிங்க. என்னன்னு தெரியலையே, உங்க மருமகாரி வீட்டு பக்கம் வந்து 2 நாள் ஆகி போச்சு. எப்போதான் அத்தை சொத்தை நொத்தைன்னு ஒடியாந்து எட்டி பார்த்துட்டு ஓடுவா. அந்த வேலை பார்த்து தரவா இந்த வேலை பார்த்து தரவான்னு ஆள் ஒண்ணு வரக்கானா? புள்ள வரலையா? வராட்டி என்ன எதுவும் போன் பண்ணி கேட்க மாட்டியாடி? நெத்தா விடிஞ்சு போச்சுன்னா நீங்க ஒரு டைம் போன் அடிக்கிறீங்க, இல்லாட்டி அத்தை ஒரு டைம் போன் அடிச்சு போறாங்க. அவங்ககிட்ட கேட்க முடியாதானே ஏன் புள்ள வரலைன்னு? ஏன் உங்களுக்கு தெரியாதா வரல கொள்ளன்னு? நான் பண்ணி எங்க ஆத்தா கிட்ட என்ன பண்ற ஏது பண்ற எப்படி இருக்கேன்னு கேட்பேன். கேட்டு மாத்திரை இதெல்லாம் ஒழுங்கா போடுமான்னு சொல்லிட்டு வைப்பேன். மருமக வர்றதுக்குள்ளாததெல்லாம் எனக்கு எப்படி தெரியும்? பகல்ல நான் எங்க வீட்டுல இருக்கேன். அதுவும் சரிதான். கேட்பேன் என்ன கேட்பான். முத்துக்கிட்ட கேட்டா தெரியுமே. நம்மளை பார்க்க வராட்டி அவங்க மச்சான பார்க்க வராமலா இருப்பாங்க, அதெல்லாம் பார்த்துருப்பாங்களே. சரி சரி அம்சவல்லி, எனக்கு பண்ணைக்கு போக நேரம் ஆகி போச்சு. இன்னைக்கு தென்னதை சுத்தம் பண்ற கால் வரேன்னு சொல்லியிருக்காங்க. நான் என்ன போய் பாக்குறேன். சரி அடி அம்சவல்லி ஒன்னே தாண்டி என்ன இவ உன்னே தான் கிளம்புற தோப்பு கிளம்புறன்னு சொல்றேன். என்னடா இவ பேசிக்கிட்டு இருந்தவ ஏதோ யாபத்துல போறா. அம்சவல்லி என்னங்க என்ன சொன்னீங்க? என்னடி ஞாபகம் உனக்கு? இல்லங்க நேத்துதான் நம்மளுக்கே கல்யாணம் ஆன மாதிரி இருக்குது. அதுக்குள்ளேயும் 4 பிள்ளைகளை பெற்று அதுல மூத்த பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணணும் மருமக வரணும்னு பேசுறோம்ல. காலம் எப்படி ஓடுது பத்தியலா? அதை நினைச்சுக்கிட்டு இருந்தேங்க. நம்ம கல்யாணம் ஆனது மாதிரிதான் இருக்கு. நம்ம பிள்ளைகளுக்கு கல்யாணம் பண்ண போற நிலைமை வந்துருச்சுல்ல, 4 வந்துருச்சுல்ல. எப்படி ஓடிச்சுனே காலமும் பொழுது எப்படி ஓடிச்சுனே தெரியலையேங்க. என்னடி இது நல்ல கதையா இருக்கு.
ஆமாங்க, வாழ்க்கையில கஷ்டம் நஷ்டம் ஒண்ணு பட்டிருந்தா வாழ்க்கை மெதுவா போற மாதிரி இருந்திருக்கான். என்னை நீங்க கல்யாணம் நாளில இருந்து இன்ன வரைக்கும் தங்கத்தட்டுல தாங்குற மாதிரி வச்சுக்கிறீங்க. நான் பெத்த நாளும் என்னைய உசுரா நினைக்குதுங்க. எனக்கு கிடைச்ச மாமியா அது அதை விட தங்கக்கணும். வாழ்க்கை இப்படி எல்லாமே நல்லா அமைச்சிட்டா வாழ்க்கை ஓடுற ஓட்டமே தெரியாம ஓடி இருக்குல்ல, அதை தாங்க நினைச்சேன். நம்ம இன்னைக்கு நல்லா இருக்கிறது காரணமா எங்க ஆத்தாவும் அப்பப்பட்ட கஷ்டம் தான். ஆத்தா அப்ப உருவாக்கி வச்சதை அழிச்சுப்படாம கொண்டு போறோம் பாரு, அதுதான் நம்ம திறமைய. இப்போ நம்ம உருவாக்கி வச்சிருக்கிறத நம்ம 4 பிள்ளைகளும் நல்லபடியா கொண்டு போய் சேர்க்கணும் பாரு, அது வாழ்க்கைக்கு. அது மாதிரி போயிட்டா வாழ்க்கை நல்லா தான் இருக்கும். ஏங்க, நம்ம என்னதான் சொத்து பத்தின இருந்தாலும் பூர்வீக சொத்துல இருந்தாலும் பிள்ளைகளுக்கு என்ன பண்ணாங்க காசு அப்படி இப்படி ஆசையை கொடுத்தா வளர்த்துருக்கான். பிள்ளைகளுக்கு எல்லா கஷ்ட நஷ்டத்தையும் எல்லா சூழ்நிலையும் வாழதானங்க பழகி சொல்லி கொடுத்துருக்கான். நம்ம பிள்ளைய பொழைச்சிக்கிறங்க, நம்ம வளர்க்குற வளர்ப்புல தானே இருக்கு. ஆமா அம்சவல்லி, நல்ல பிள்ளைகளும் பேர் வாங்கணும். இப்போ வாங்கின வரைக்கும் பத்தாது, கல்யாணத்துக்கு அப்புறமும் ஒற்றுமையா இருக்கணும். இருக்குங்க, நம்ம மூத்த மயனுக்கு வர போறவ நம்ம வீட்டு பிள்ளை தங்கக்கணா, அவன் அனுசரிச்சு கொண்டு போயிட மாட்டாளா? அவன் இருக்கும்போது நம்மளுக்கு என்னங்க கவலை? பணங்காசுக்கு கஷ்டப்படாட்டியும் நம்ம பிள்ளைங்களுக்கு சொகுசான வாழ்க்கையவா கொடுத்தான். அதே அந்த காலத்து வீடு மச்ச வீடு பண வீடு அப்படிதானங்க வாழ்ந்துகிட்டு இருக்குதுங்க. நீங்க சிட்டா சொல்லிவிட்டீங்க, இது என் வீடுடா, நீங்க உழைச்சிதான் வீடை கட்டணும்னு சொல்லிவிட்டீங்க. அதுக்கு அவங்க ஓட்டமா ஓடுறாங்க. உழைக்கட்டும் கட்டட்டும் கல்யாணத்தை பண்ணட்டும். ஏன் அம்சவல்லி, நீங்க தாண்டா வீடு கட்டுறதுக்கு காசு பணம் சேர்த்து வச்சுக்கிறேன்னு சொன்னா அவங்கிட்ட சொல்றது அப்படியே விட்டுருவோமா என்ன? இடம் கிட்ட கொடுத்தா இடம் கொடுக்குறோம், கட்டட்டும். நம்ம இடத்துல தானே கட்ட போறோம், அவங்களை இடம் வாங்கி கட்ட சொல்ல போறேன். நம்ம இடத்துல கட்ட போறோம், சேர்ந்து கட்டுவான். நாளைக்கு ஒரு குறுக்கலே இல்லாம வேலைக்கு போயிட்டு இருந்தாங்கன்னு வைய, கையில காசை சேர்க்க விட மாட்டாங்க. செலவு என்ன பண்றது ஏது பண்றதுன்னு தான் இருக்கும். அடுத்த மாசம் சம்பளம் வரும், அதுக்குள்ள இந்த காசை செலவு பண்ணி போற நோக்கம் தான் வரும். அதுக்கு தான் இப்படி சொல்றது. சொந்தமுள்ள வாழ்க்கை சொர்க்கத்துக்கு மேல. அம்மா, எனக்கு டைம் ஆகுதுமா. ஐயா, புள்ளைக்கு நேரம் ஆகுதாம்ல. பொன்னே பொன்னே, இரு வேற சாப்பிடாம போயிடாதடியா. ஓடு 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 ஓடு, பிள்ளைக்கு என்னன்னு பாரு. பேசிக்கிட்டே இருக்கிற பிள்ளைக்கு சாப்பாடு கொடுக்காம பிள்ளை பட்டினியா போயிட போகுது. ஓடி போய் பிள்ளைய பாரு போ. ஆமாங்க, உங்க கூட பேசினா எனக்கு நேரம் எப்படி போகுதுனே தெரியாது. அவங்க அன்னைக்கு தொலைச்சு போடுவாங்களே, தங்கச்சி பட்டினியா போச்சுன்னு தெரிஞ்சா என்னைய கூட தொலைச்சு எடுத்து போடுவாங்க ஆளுக்கு ஆளு. அடியே பொன்னே, இருடி வாரே. ஏன் அப்பா அப்படி பேசுறாரு? அவர் மட்டும் தான் கொஞ்சம் இதா இருந்தாரு, அவரும் இன்னைக்கு இப்படி திட்டாரு. எல்லாத்துக்கும் காரணம் இந்த துளசி தான். அப்படி நான் என்ன தப்பு பண்ணேன்? இந்த துளசி பண்ற வேலை வீட்டுல எல்லாரையும் கைக்குள்ள போட்டு வச்சுக்கிறா சதிகாரி. அடிக்க வேற செஞ்சுட்டாரு. சரி, வீடாது இந்த வீட்டுல இருந்து எப்பதான் தொலைஞ்சு போவோமோ, நரகம் மாதிரி இருக்குது. லதா, வாங்க. நீ என்னலதா உடைய வீட்டுக்குள்ள தேடிக்கிட்டு இருந்தேன், ஆளையே காணோம், இங்கே வந்து உட்காந்துட்டு இருக்க. போர் அடிச்சுச்சுன்னா அண்ணனும் உட்கார வேண்டியதானே? இல்லை, நீ கொஞ்ச நேரம் ஃப்ரீயா காத்தாட உட்காரலாமே தான். அண்ணன் வந்திருப்பாங்கல்ல, நீங்க எதுவும் பேசிக்கிட்டு இருப்பீங்க. நீ வேற போலதா, உங்க அண்ணன்ட்ட அப்படியே 5 நிமிஷம் உட்காந்து பேசிட்டாலும் அப்படியே பாசமா அன்பா பேசிட்டு இருப்பாரு. பேச ஆரம்பிச்சாவே சண்டை தான். எப்ப பார்த்தாலும் தங்கச்சி புராணம், அப்பா புராணம், அம்மா புராணம். அவருக்கும் எனக்கும் 5 நிமிஷத்துக்கு மேல பேசினா செட்டே ஆகுதில்ல. வம்புலையும் சண்டையில தான் போய் முடியும். இதுல நான் அவர் கூட உட்காந்து பேசுறது. எப்ப அந்த துளசி எருமை வீட்டை விட்டு தொலைஞ்சு போகுதோ அன்னைக்கு தான் எனக்கும் உங்க அண்ணனுக்குமே விடுவி காலம். உன் வாழ்க்கை நல்லா இருக்கணும் மட்டும் இல்ல, எங்க வாழ்க்கை நல்லா இருக்கணும்னாலும் அந்த துளசி தொலைஞ்சு போகணும். ஆமா, நீ அதான் தேர நகர்த்த முடியாத மாதிரி ஸ்ட்ராங்கா அடித்தல போட்டு உட்காந்துட்டு இருக்காளே, எல்லாரும் உசுரையும் வாங்குறதுக்கு. அண்ணி, இன்னைக்கு என்ன நடந்துச்சு தெரியுமா? எல்லாம் தெரியும்லதா. என்ன நீ சொல்றீங்க? தெரியுமா? அது இல்ல நீ அப்பா, அதுதான் தெரியும் சொல்லலதா. எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு தான் இருந்தேன். பாவம்லதா, நீ உண்மையிலேயே கஷ்டமா இருந்துச்சு உன்னைய பார்க்கும் போது. ஆமா, நீ அடிச்சுட்டார. நீ பத்தி உங்க அப்பாக்கு என்ன தைரியம்? ஒரு வயசுக்கு வந்து கல்யாணம் பண்ணி அடுத்த வீட்டுக்கு போற பொண்ண கை நீட்டி அடிக்கிற அளவுக்கு அந்த துளசி மாத்தி வச்சிருக்கா. நீ அப்பா அடிச்சது கூட எனக்கு கோவம் இல்ல, எல்லாம் என் கோவம் எல்லாம் இந்த துளசி மேலதான். அவளுக்கு சப்போர்ட் பண்ணி தானே அவர் அடிச்சாரு. இதையதான் நானும் சொல்றேன், அந்த கழுதைக்கு சப்போர்ட் பண்ணி தான் அடிச்சாருன்னு தான் நானும் சொல்றேன். அவளை சும்மா விடலாமா? உங்க அப்பா பேசுறது, உன்னை அடிச்சது எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிட்டு தான் இருந்தேன். எப்படி வந்து ரூம்ல ஒன்றும் தெரியாத மாதிரி வந்துட்டு போயிட்டு உன்னை கூப்பிட்டு அடிக்கிறாரு பத்தியா? ஏன் இல்லதா, நீ ரூம்க்கு வரும்போதே லாக் போட்டு வந்திருக்கலாம்ல. உன்னால தாண்டி எல்லாம் கதவு திறந்திருக்கும் தான் எல்லாத்தையும் கேட்டாரு. அவர் கேட்டாரு, கேட்கல, என்னமோ பண்ணிட்டு போறாரு. கேட்டா கேட்டு போறாரு. அவர் அடிச்சது கூட எனக்கு பெருசா தெரியல. நீ அந்த துளசிக்கு சப்போர்ட் பண்ணாரு பாருங்க, அதுதான் பெரிய இதா இருக்குது. நான் அப்படி என்ன தப்பா சொல்லிட்டேன், நீங்களே சொல்லுங்க.
உன் மேல எந்த தப்பும் இல்லலதா. ஊர் உலகத்துல இல்லாதது என்ன சொன்னேன்? உண்மையை தானே சொன்னேன். இங்க உண்மையை உறக்க சொன்னா அவங்க தப்பானவங்களாதான் மத்தவங்களுக்கு தெரிவாங்கடி. நீ உன்னோட ஆனந்தத்தை சொன்ன, அது தப்பா என்ன? அண்ணி அன்னைக்கு அப்பா வந்து அம்மாட்ட சொன்னாரு, நல்ல மாப்பிள்ளையெல்லாம் வந்துகிட்டு இருக்குது, நீ துளசிக்கு பண்ணி வைக்காததுனால நம்ம லதாவோட வாழ்க்கை வீணாகுது, லதாவுக்கு நல்ல வர மாப்பிள்ளையும் மிஸ் ஆகுதுன்னு சொன்னாரா இல்லையா? அதே தானே நான் சொன்னேன். உன்னோட வாழ்க்கை நல்லா இல்லாதனால என்னோட வாழ்க்கை உன்னால நாசமா போயிட்டு இருக்குது, மாப்பிள்ளை வர்றதெல்லாம் உனக்கு செட் ஆகாதனால எனக்கும் கல்யாணம் ஆகல அப்படின்னு தானே சொன்னேன். அதானே இது உண்மைதானே? ரொம்ப தப்புலதா. உங்க அப்பா உன்னைய அடிச்சிருக்கவே கூடாது. நான் வந்து என்னன்னு கேட்டிருப்பேன். பிரச்சனை பெருசாக கூடாது, வேணாம். அப்புறம் உங்க அம்மா வருவாங்க, அவங்க கால் கத்துவாங்க, எதுக்கு நமக்கு டென்ஷன் சொல்லிட்டு தான் நான் அமைதியா நின்று வந்துட்டேன்டி. என்ன சப்போர்ட்டுக்கு ஆள் இல்ல? கேட்க யாரும் வரமாட்டாங்கன்னு நினைச்சு உன்னை அடிக்கிறாங்களா? எல்லாத்துக்கும் அண்ணி நான் இருக்கேன், உனக்கு சப்போர்ட்டா நான் நிப்பேன்டி. அண்ணி நீங்களாவது எனக்கு சப்போர்ட்டிவா இருக்கீங்களே இந்த வீட்டுல. அண்ணி இந்த வீடு எனக்கு நரகம் மாதிரி இருக்கு அண்ணி, பிடிக்கவே இல்லை. எப்படா கல்யாணம் ஆகும், இந்த வீட்டை விட்டு தொலைஞ்சு போய் ஜாலியா நிம்மதியா எனக்கு பிடிச்ச மாதிரி லைஃபை வாழலான்னு ரொம்ப ஆசையா இருக்கு அண்ணி. அந்த மூதேவிக்கு எப்பதான் கல்யாணம் நடக்கணும்னு தெரியலையே. லதா என்ன சில்லுப்புற மாதிரி கண்ணு கலங்குற? உனக்கு தான் அண்ணி நாயக்கின்னு சொல்றல்லடி, உன் வாழ்க்கையை அப்படிலாம் விட்டுருவனா? இங்க பாரு, அந்த துளசி வாழ்க்கை எப்படியோ கேடு கட்டி எப்படியோ தொலைஞ்சு அசிங்கமா போகுது, அதை விட்டு தள்ளு. உன் வாழ்க்கையை அழகா அமைச்சு தர வேண்டியது இந்த அண்ணியோட கடமை. அண்ணி மேல நம்பிக்கை இருக்கா இல்லையா? அழகா அதேன்னு சொன்னேன். இங்கே பாருலடா, உனக்கு நல்ல வசதியான பங்களா காரு அப்படின்னு வசதியா இருக்க மாப்பிள்ள, படிச்ச மாப்பிள்ளைய பார்த்து நான் கொண்டு வருவேன். அதே சமயம் அந்த துளசிக்கு இங்க இருக்கிற நிலைமையை விட மோசமா போகணுடைய அவளோட வாழ்க்கை, அந்த மாதிரி ஒரு மாப்பிள்ளையும் கொண்டு வருவேன். அண்ணி அண்ணினா அண்ணிதான். அண்ணி அவங்கள பாத்தீங்களா? அதுக்கப்புறம் அவளுக்கு நான் அப்பா அடிச்சதுலேருந்து அவங்க முகத்தில் முடிக்கவே கடுப்பாக இருக்கு அண்ணி. அவளுக்கு ரெண்டு பேரையும் பார்க்கவே இல்லை. அதுவும் அந்த துளசியை பார்த்தா அப்பா அடிச்சது தான் ஞாபகம் வருது. அவங்கள முத்திர கத்திரிக்கான்னு சொல்றது தப்பா அண்ணி? நான் எதோ எனக்கு வாயில வந்துச்சு அந்த பழமொழி, அதை சொன்னதே அவங்களுக்கு தப்பா போச்சான். பழமொழி வாயில வந்துச்சா? ஐயோ ஆமா நீ, பிரச்சனைக்கு ஆரம்பமா இருந்ததே அதான். நீ கத்திரிக்காய் முத்தினா கடைக்கு வரணும், எங்க வீட்டு கத்திரிக்காய் முத்தி போய் இன்னும் வாசல் கூட வரலைன்னு சொன்னது அவங்களுக்கு குத்தமா போச்சான். அந்த நெட்டலை உடனே வம்புக்கு பேச்சுக்கு இழுத்துட்டு வந்துட்டா நீ வீம்புக்கு. அதுதான் பிரச்சனை ஸ்டார்ட் ஆனதுக்கு காரணமே. சூப்பரான பழமொழியா இருக்கேன். கரெக்ட் தானே? முத்தின கத்திரிக்காய் தானே? கரெக்டா உண்மையை கரெக்டா தான் சொல்லியிருக்க. அப்ப அந்த அம்மா மாதிரி என் மக தான் அழகி, உலக அழகி, ஊர் அழகி அப்படின்னு சொல்லி பில்டப் பண்ணிக்கிட்டு படிச்ச மாப்பிள்ள தான் கட்டி வைப்பேன், அழகான மாப்பிள்ள தான் கட்டி வைப்பேன்னு சும்மா கற்பனையில கனவு கண்டிட்டு இருக்காங்களே உங்க அம்மா. அவங்கள மாதிரி இவ்வளவு அழகி அழகி நம்மளும் சொல்லலையாமாக்கும்? இல்லதான், முத்தின கத்திரிக்காய் இல்ல, முத்தின பூசணிக்காய். ஐயோ அண்ணி, இதுக்கு ஒரு பிரச்சனை வந்துட போத நீ. என்ன வீதி என்ன வீதிடா. வரட்டு பாத்துக்கலாம் ஒரு கை. உங்களுக்கு ரொம்ப தான் நீ தைரியம். அப்படி இல்லாட்டி உங்க மாதிரி வீட்டுல அந்த துளசி ஆதிக்கு மாதிரி இருக்க வீட்டுல குப்பை கட்ட முடியுமா? சரி சரி வா போலாம். அந்த துளசியோட கதைக்கு கூடிய சீக்கிரம் முடிவு கட்டுறேன். சரிங்க நீ. அப்பாடா, எவ்வளவு கஷ்டமா இருந்துச்சு இன்னைக்கு எல்லாம் நடந்தது எல்லாம். மனசே என்ன புரியாத ஒரு பாரமா இருந்துச்சு நீ. உங்களை பேசினதுக்கு அப்புறம் ரிலாக்ஸா இருக்க நீ. சரி வாங்க போலாம்.